ஹாய், வெல்கம் டு ஜிகேஸ் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாம் நல்லா இருக்கோம். வெயில் தாங்க தாங்க முடியல, பயங்கரமாக இருக்குது வெயில். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊரில் வெயிலெல்லாம் எப்படி இருக்குது? எங்கள் ஊர் மாதிரி தான் இருக்கும் இல்லை? தாங்கவே முடியலங்க. அதான் சரி, சமைச்சின்னு இருக்கும்போது கொஞ்சம் சில்லுன்னு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. என்ன இருக்குன்னு பார்த்தா வாட்டர் மெலன் இருந்துச்சு. சரி, வாட்டர் மெலன் ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அம்மா கிட்ட கேட்டால் சரிம்மா பண்ணலான்னு சொன்னார். சரி வாங்க, அம்மா கிட்ட கேட்கல எப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் ஜில்லுன்னு கொடுத்தீங்கன்னா குடிக்கலாம். பாருங்க, வாட்டர் மெலன்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய பெரிய கொட்டையெல்லாம் எடுத்துட்டோம், சின்ன சின்னதாக இருக்கு. வாட்டர் மெலன் கொட்டையோட அடித்தா அது விட்டாமின். அது ஓஹோ, பாருங்களேன், கொட்டையோ அடித்தா விட்டாமின் இருக்கா? பாருங்க, தண்ணி நிறைய தண்ணி குடிக்கணும். அதுக்கோசம் தண்ணி குடிச்சாலும் குடிச்சு அப்படியே அடிச்சுட்டு அரிச்சு கொட்டையோட அடிச்சுட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. விட்டாமின் இருக்கா? எங்களால் முடியல, எங்கள் சூடு தாங்கவே முடியல. அதுக்கு ஒரு லெமன், கொஞ்சம் அதில் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்க சர்க்கரை, லெமன், ஐஸ் வாட்டர். பாருங்கள், முருங்கைக்காய் மாங்காய் போட்டால் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மிக்சிங் சாம்பார் ரெடி ஆச்சு. கீரை கொஞ்சம் மங்கலாக வருது இல்லை? கீரை தண்டு கேரட் எல்லாம் போட்டு அவியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. போரில்லம்மா கொதிக்குது, நல்லா ஆஃப் பண்ணல. சாம்பார் அப்பளம் அப்புறம் பொரிச்சிக்கலாம் சாப்பிடும்போது. இப்போ கீரை கேரட் எல்லாம் போட்டு அவியல், முருங்கைக்காய் மாங்காய் போட்டால் சாம்பார். வாங்க சாப்பிட்லாம். அப்படியே ஜூஸும் குடிக்கிறோம், வாங்க ஜூஸும் குடிக்கலாம். முடியலங்க, அப்படியே பேச கூட முடியல, அவ்வளோ வேர்வை ஒழுகுதுங்க, சான்ஸே இல்லை. மழையே இல்லை. நேற்று இல்லை, முந்தா நேற்று ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சிச்சு. அது பெஞ்ச அப்புறம் இன்னுமே வீட்டுக்குள்ளே உட்கார முடியல, அவ்வளோ சூடு. அங்கே மிக்ஸி ஜாரில் போட்டோம் பழம். லெமனும் நல்லதுதாங்க, கொஞ்சம் நம்ம எனர்ஜி கொடுக்கும் லெமன் ஜூஸ் குடித்தோன்னா. அதுக்கோசம்தான் இந்த வெயிலில் நின்று சமைக்கணும், வேலை செய்யணும்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தாங்க வேலைக்கு ஆகுது. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு. இப்போ சர்க்கரை வேணான்னா சர்க்கரை போட வேண்டாம். எங்களுக்கு சுகரில் இருக்கிறவங்க போடாதீங்க. வாட்டர் மெலனில் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் லெமன் எல்லாம் போடுறோம் இல்லையா, அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சர்க்கரை போடுறோம். కొంచెం ಲೈಟಾಗಿ ಒಂದು ಚಿಟಿಕೆ ಉಪ್ಪು. ವಾಟರ್ ಮೆಲನ್ ಜ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಮ್ಮ. ಶಕೆ ಅಲ್ವಾ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ, ಸ್ವಲ್ಪ ಜ್ಯೂಸ್ ಕುಡಿಯೋಣ ಅನಿಸ್ತು. ಅಡುಗೆಲ್ಲ ಮಾಡಿ ಟಯರ್ಡ್ ಆಗೋಯ್ತು, ಅದಕ್ಕೆ ಸರಿ ವಾಟರ್ ಮೆಲನ್ ಜ್ಯೂಸ್ ಮಾಡೋಣ ಅಂತ. ಅದಕ್ಕೆ ಲೆಮನ್, ಸಕ್ಕರೆ, ವಾಟರ್ ಮೆಲನ್, ಐಸ್ ವಾಟರ್, ಹಂಗೆ ಅಷ್ಟೇ. ಟೇಸ್ಟಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಚಿಟಿಕೆ ಉಪ್ಪು ಹಾಕಿ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಪುದೀನ ಹಾಕಿದ್ರೂ ಅಡ್ಡಿಲ್ಲ. ನಾವು ಸರಿ ಎಲ್ಲದಕ್ಕೂ ನಾವು ಪುದೀನ ಹಾಕ್ತಿದ್ವಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಇವತ್ತು ಬೇಡಮ್ಮ ಪುದೀನ, ಲೆಮನ್ ಹಾಕಿ ಮಾಡೋಣ ಅಂದೆ. சரி வந்துடும். அம்மா மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வரட்டும். பாருங்கள், வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபில்ட்ரு பண்ணிட்டோங்க நாங்கள். பாருங்கள், ವಾಟರ್ ಮೆಲನ್ ಜ್ಯೂಸ್ ರೆಡಿ ಆಯಿತು. ಬನ್ನಿ ಟೇಸ್ಟ್ ಮಾಡೋರ ಹತ್ರ ಕೊಡೋಣ, ಜ್ಯೂಸ್ ಹೇಗಿದೆ ಅಂತ ಟೇಸ್ಟ್ ಕೇಳೋಣ. ಐಸ್ ಕ್ಯೂಬ್ ಬೇಕಾದರೆ ಹಾಕ್ಕೊಳ್ಳಿ, ನಾವು ಬೇಡ, ಯಾಕಂದರೆ ಮತ್ತು ಐಸ್ ಕ್ಯೂಬ್ ಜಾಸ್ತಿ ಹಾಕಿ ಕೋಲ್ಡ್ ಆದರೆ ಕಷ್ಟ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಐಸ್ ಕ್ಯೂಬ್ ಹಾಕಿಲ್ಲ. ಮಾಂಸ ರೆಡ್ ಆ್ಯಂಡ್ ರೆಡ್ ಮ್ಯಾಚಿಂಗ್ ಮಾಂಸ. ಜ್ಯೂಸ್ ಕುಡಿங்க வாட்டர் மெலன். வெயிலுக்கு ஓடி முத்தே ஒடி சொல்லும். வாட்டர் மெலன் அண்ட் லெமன். லெமன் போட்டிருக்கோம் இந்த வெயிலுக்கு. அங்கே ஒருத்தி பாரு, அப்பா கிளாஸ் கழிச்சிரு. எங்கள் டேஸ்ட் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வியூவர்ஸுக்கா. சொல்லுங்கள் சூப்பராக இருக்கா? எல்லாம் ட்ரை பண்ணலாமா வெயிலுக்கு? அப்படியா? ஃப்ரூட் விட ஜூஸ் சாப்பிட்டா தான் நல்லது இல்லை மாம்ச, வெயில் காலத்துக்கு. அப்படியே ஃப்ரூட் கட் பண்ணி சாப்பிட்றத விட ஆனால் ஜூஸை போடணும், ஒரு பாது காயாதாவும் நமக்கு அதிகமாக அந்த எனர்ஜி கிடைக்கும். ஓகே,
எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏமாம்ஸ் எல்லார்கிட்ட ஒரு தடவை சொல்லுங்கள், எல்லாம் ட்ரை பண்ண. ஹாய், சூப்பராக இருக்கு. ஜூஸ் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. புச்சக்காய் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, அதுவும் இல்லாம ஒரு நிமிஷம் தர்பூசணி அப்புறம் ஜூஸ் பண்ணி முடிச்ச அப்புறமா மேல டாப்பிங்ஸ் ஒண்ணு இந்த காய் போட்டுக்கலாம். அதாவது ஜூஸ் குடிக்கும்போது நல்லா கருக்குன்னு இதோ இதுல ஒரு பெரிய காய் இருக்கு. நெக்கலாம் சைடு டிஷ் மாதிரி. ஓகே எல்லாரும் பாய். இது சாப்பிட்டு நல்லா இல்ல. அப்படியா, ஜூஸாவே குடிக்கணும். ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கு வேற மாதிரி. பாய் சொல்லிடு. ஓ என் தங்க பாய் சொல்லுதப்பா. ஓகே பாய்ங்க. நாளைக்கு இன்னொரு ஜூஸோட வரேன். இந்த வெயிலுக்கோசம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர்றதில்ல ஜூஸ் எடுக்கலான்னு. அதுக்கு தான் 2-3 நாள் பெண்டிங் ஆகி போச்சு. பார்க்கலாம், இந்த வெயில் கம்மியாச்சுன்னா எங்கள் அம்மா டெய்லி வந்து ஒரு ரெசிபி பண்ணுவாங்க. ஓகே பாய்ங்க. அம்மா எனக்கு சில பேர் நினைச்சிருப்பீங்க பாய் சொல்லிடுங்கம்மா. எனக்கு சில பேர் நினைச்சிருப்பீங்க என்ன ஒரு சட்டமையோட சத்தத்தை பாய்.